ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 12th பப்ளிக் எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் எழுதின பசங்களோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய பசங்க வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் 12th இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ தான் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏ அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். சரியா? ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இ. சப்போஸ் இதில் எதுவும் தவறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 14க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ. ஃபோர்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு இ. சரியா? செவன்த் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எயித் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இ. சரியா? அதுக்கப்புறம் நைன்த் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இ. 10th ஒன் வேர்டுக்கு சரியா? கண்டிப்பாக எல்லாமே புக் பேக்கில் இருந்தால் மேக்ஸிமம் வந்து பசங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? ஒரு 2 கொஸ்டின் மட்டும்தான் புக் இன்சைடு, அதாவது புக் இன்சைட்லேருந்து வந்துச்சு. அதுலேயும் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருந்தது தான் சொன்னாங்க. சரி, அதை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய பேர் வச்சு படிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அதனால் கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். 10th ஒன் வேர்டுக்கு 11th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இ. 12th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தோன்னா 13th ஒன் வேர்டுக்கு சரியா? 14th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸு. சரியா? அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின், 6 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க வந்து சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷம். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மனப்பாட பகுதியும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்போட ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.